வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறை. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, திருவோணமலை தலைநகரத்தில் ஒரு நகரத்தை அண்டிய ஒரு சுற்றுலா மையத்தில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வெள்ளை தட்டவணும், நல்ல கமெண்ட்ஸுகள் எழுதணும், நல்லா பகிரவணும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு திருவண்ணாமலை தலைநகரத்துக்கு பிரதிஷ்டை பெற்ற ஒரு சுற்றுலா மையம். இந்த இடத்துல நாங்கள் சிறப்பாக சொல்கிறதா இருந்தால், இந்த சுற்றுலா மையம் இந்த கடல் பரப்பில் பார்த்தா தெரியும், சின்ன சின்ன போட்டுகள் நிற்குது. இந்த போட்டுகளை மக்கள் வந்து வாடகைக்கு அமர்த்தி சின்ன சின்ன குட்டி தீவுகள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அதோட இதுக்குள்ளே வந்து டொல்பின் மீன்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஆலயம் இருக்குது. அதாவது வந்து கோணேஸ்வர ஆலயத்துக்கும் மக்கள் போய் வரக்கூடிய ஒரு நகரத்தை அண்டிய ஒரு சுற்றுலா விசேஷித்த ஒரு சுற்றுலா மையமாக தான் இருக்குது. இதில் பல நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் மாணவர்கள் என்று பலரும் வந்து தங்களுடைய பொழுதை வந்து கழிக்கிறது மட்டுமில்லாமல் இங்கு வந்து மெல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏன்னா கடலில் பார்த்தால் தெரியும் உறவுகளே, நடுவில் எல்லாம் வந்து பெரிய பெரிய வெளிநாடுகளில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியான ஒரு பிளானில் வந்து உள்ளுக்குள்ளே பெரிய போட்டுகள் தயாரிக்கப்பட்டு வீடுகள் மாதிரி தயார் பண்ணி அதில் வந்து தேவையான சில சினிமாக்களுக்கு கூட காட்சி அமைப்புகளை செய்கிறதுக்கு கூட வந்து அந்த இடங்களில் அதே மாதிரி இங்கு மாற உறவுகள் இந்த இதில் காணப்படுகிற அந்த போட்டுகளை வந்து வாடகைக்கு அமர்த்தி கொண்டு நீங்கள் இந்த கடல் பரப்புக்குள்ளே போய் வரலாம். அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் இது ஒரு நல்ல அழகிய ஒரு இடமாக இருக்கிறபடியே பாருங்கள். இந்த மரங்களுக்கு கீழே வந்து ஆட்கள் வந்து தங்கி இருந்து இந்த இயற்கையான காட்சிகளை வந்து கழிக்கணும். அதே மாதிரி கூடுதலான ஆட்கள் தண்ணீரில் இறங்கி நீச்சல் அடிக்கணும். இந்த கடற்கரை ஓரங்கள்லேயே மிக சிறப்பாக வாரது வந்து பல மரங்கள் வரும். இதில் வந்து இந்த ஆலமரம் வந்து நல்ல சிறிய மரமாக இருந்தாலும் நல்ல விருட்சமாக கிளைகள் எறிஞ்சு நல்ல இணல் தரக்கூடிய மாதிரியான முறையில் தான் இருக்குது. அதுக்கு கீழே வந்து வயது முந்தையவர்கள் வந்து நிழலில் ஆறிக்கொண்டிருக்கணும். இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். என்னென்ன விசேட இதுகள் இருக்குன்னா அதே மாதிரி வந்து இங்கே வந்து இங்கே பார்த்தால் தெரியும், மக்கள் கரையோரங்களில் இருந்து தங்களோட உறவுகள் வந்து தண்ணியில் எதிர்நீச்சல் அடித்து கொண்டு இருக்கிறத பார்க்கணும். ஏற்கனவே ஒரு தொகுதியான ஆட்கள் வந்து நீச்சல் அடிச்சுட்டு வெளியில் வந்துட்டினோம். இப்போ இந்த வகையில் வந்து இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த இப்போ ஓட்டோக்கள் வந்து வாடகைக்கு அமர்த்தி கொண்டு தான் இங்கால வந்து அந்த சுற்றுலாவுக்கு வர மக்கள் வந்து கோயில்களுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கணும். இங்கே வந்து யாழ்ப்பாணம் டவுன் மாதிரி தான். இங்கே பாருங்கள் இவ்வளவு மினி பஸ்ஸுகள் எல்லாம் வந்து, அதாவது விடுமுறை காலங்களில் மிக பெரிய அளவான மக்கள் வந்து கூடிக்குழாவும். இதில் ஒரு வேப்ப மரம் நிற்கிறது. இந்த வேப்ப மரத்தை சுற்றி பல மக்கள் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் அங்கே பாருங்க மலைச்சரிவு. என்ன மலைப்பட்டின்றது வந்து ஒரு கல் பாறைகள் தான். கல் பாறைகள் சின்ன தம்பியாக்கள் எல்லாம் வந்து நல்ல மகிழ்ச்சியாக வந்து குளித்து கொண்டிருக்கிறாங்க. ஓடி 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 குளிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு சில பாதுகாப்பு வலையமும் போட்டிருக்க போல கிடக்கு. அந்த வெள்ளையாக மிதக்கிற இடத்துக்கு அங்கால போகக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை போட்டிருக்கேன் போல கிடக்கு. மானு இப்போ வந்து மானுக்கு தம்பியாக்கள் சாப்பாடு கொடுத்து கொண்டு வைக்கிறோம். மான் எல்லாரோடும் வந்து அழகாக பழகக்கூடிய ஒரு மான் தான். இது வந்து நல்ல கொம்பு மான்.
Tadi lama dia. Ya ini dia babi. மான் புள்ளி மான் நல்ல கொம்புள்ள மான் கௌரி மான் மானோட கண்ணு ரெண்டும் மீனோ அப்போ மிக அழகாக வந்து எல்லாரோடும் வந்து அன்பாக பழகக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து இந்த மான் வந்து மக்களோட இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலை வந்து நல்ல சிநேகபூர்வமாக வாழும். இதில் வார சிறுவர்கள் எல்லாரும் வந்து நல்லா தொட்டு தொட்டு அதை பழகி நல்ல ஒரு அருமையாக வந்து இந்த மான்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அந்த வகையில் மான் மிகவும் வந்து நல்ல ஒரு ஆக்களோட இணைஞ்சு வாழக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல கொம்பும் இருக்குது. சில நேரங்களில் என்ன மாதிரி இதில் மான் வந்து கண்டாலே ஒரு 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 இலை விழுந்து சரசரத்தாலே வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஓடக்கூடிய அளவுக்கு இந்த மான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இந்த பீச்சில் வந்து நிறைய மான்கள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து மக்களோட வந்து மிக அன்பாக வந்து பழகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. மற்றது வார இந்த சுற்றுலா மையத்துக்கு வார உறவுகளையும் வந்து மகிழ்விக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த அம்மா பார்க்குறேன். தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் தமிழருடைய தேசிய மரம் பனைமரம். ஆனால் தமிழ் மக்கள் வாழ்கிறதுக்கான ஒரு அடையாளம் இந்த பனைமரம் வந்து இந்த தலைநகரத்திலே திமிந்து நிற்கிது. இங்கே வந்து விசேஷமாக வந்து இந்த சுற்றுலா மையத்தை சுற்றி பல நூற்றுக்கணக்கான வியாபார தலங்கள் இருக்குது. அவர்களுக்கும் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் இந்த சுற்றுலா மையம் வந்து பெரிய அளவில் அபிவிருத்தி செய்ய வேண்டியும் இருக்குது. எப்படி இருந்தாலும் இதில் ஒரு பேரிச்ச மரமும் நிற்கிது. எங்கே பார்த்தாலும் வந்து மக்கள் கூட்டமாக தான் இருக்குது. இப்போ நிறைய வியாபார தலங்கள் வந்து பல இடங்களில் வந்து இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. வாகனங்களில் வாராக்கள், ஓட்டோவில் வாராக்கள், மற்றது வந்து இங்கே ஓய்வு, அதாவது வந்து விடுமுறை காலங்களில் வந்து தங்களுடைய பொழுதை கழிக்கக்கூடிய மாதிரி வந்து பல மாவட்டங்களில் இருந்து கூட நாங்கள் பஸ்ஸுகளில் பார்க்குறோம். ஒரு மாவட்டங்களில் இருந்து இந்த பேர்கள் இருக்குது. அந்த வகையில் பார்க்கக்கூடிய மாதிரி சிறப்பாக இருக்குது. உறவுகளே, இந்த இடங்களுக்கு பெறாத உறவுகள் நீங்களும் வந்து உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களோட மகிழ்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். இது திருவண்ணாமலை நகரத்தில் தான் இந்த பீச் இருக்குது. இந்த பீச்சில் வந்து பல சுற்றுலா தீவுகள் இருக்குது. இதுகளுக்குள்ள வந்து இந்த படகு மூலமெல்லாம் போய் பார்க்கலாம்ன்றதை கூறிக்கொண்டு மென்மேலும் எங்களுடைய இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய பயணம் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறோம். விழாகாலம் யாழ் மாவட்டத்துக்குள்ளே அங்கே இங்கே அப்படி நின்று நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் வந்து எங்களுடைய காணொலி ஒரு பதிவேற்றம் செய்யணுமென்று சில உறவுகள் கேட்டிருந்தவை. அக்கரைப்பேட்டை அம்பாறையிலையும் கேட்டிருந்தவை. ஆனால் எங்களால் முடிஞ்ச தூரத்துக்கு வந்திருக்கிறோம்ன்றதை பாருங்க. இதில் எப்படி அழகான கொம்பு மானுகள் பாருங்கள். பெரிய கொம்புகளோட நிற்கணும். மக்களோட, அதான் நான் சொன்னேன், மக்களோட இசைந்து வாழக்கூடிய மாதிரியான முறையில் தன்னுடைய தலையில் இருக்கிற அந்த பெரிய கொம்பை கொண்டு நடக்க முடியாமல் கூட நிற்கணும். இந்த மாதிரி அங்கே ஒரு ஆள் ஊரே வா இந்தா வா. கொம்பாலே சாதவா வா இந்தா. அவைக்கு கையில் சாப்பாடு கொடுத்தா தான் நிற்பினான். அழகான பனைமரம், அழகான நாவல் மரம், அழகான புளிய மரம். சிறப்பாக வந்து பனைமரம் தான் கூட நல்லா இருக்குது. பச்சை ஓலைகளும் நல்ல ஒரு நிழல் கூட கொடுக்கக்கூடிய மாதிரி மக்கள் பின்னேறம் நல்ல சுவாத்தியமாக இருக்கணும். இங்கே பாருங்க எவ்வளவு வாகன பேரணி. என்ன அவ்வளவு தூரத்துக்கு மக்கள் வந்து தங்களுடைய அந்த நேரங்கள் எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்தினோம். உறவுகளே, நீங்கள் கட்டாயம் இந்த இப்படியான இடங்களுக்கும் உங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்து இப்படியான இடங்களை நீங்கள் அறிமுகப்படுத்த வேணும். எதிர்காலத்தில் தாயகமெங்கும் இருக்கிற சிறப்பு இடங்கள் எவ்வளோ தூரத்தில் எங்களுக்கு இருக்குது, எவ்வளவு வரலாற்று இடங்கள் இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வகை
வந்து எல்லாம் நடக்குது. உண்மையில் பாருங்கள் எப்படி இந்த சவுக்க மரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மணல் காடு போல் இருக்குது. என்ன நிறைய சவுக்க மரங்கள் எல்லாம் வந்து சும்மா அழகாகத்தான் இருக்கு. எதைத்தான் சொல்லுவது, எப்படித்தான் இதை வர்ணிப்பதுண்டு எங்களுக்கே தெரியலை. இல்லைன்னா அவ்வளவு ஒரு கொள்ளை அழகாகத்தான் இருக்குது. கொள்ளை அழகில் தான் இருக்குது எல்லாம். காகங்கள் கூடுதலான சாப்பாடு மிச்சம். அதால் வந்து இந்த காகங்கள் சாப்பிட்றதுக்காக நிறைய காகங்கள். இப்போ இதில் எங்களோட காணொலியில் இன்றைக்கு இந்த பதிவேற்றத்தின்படி பார்த்தீங்களா, இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து இன்றைக்கி இந்த சுற்றுலா மையத்துக்களை வந்து தங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறன்றதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த வருகிற மக்களோடு இணைஞ்சு வேறு புற நாடுகள் உலக நாடுகளில் இருந்து கூட ஒவ்வொரு மக்களும் வந்து அவர்கள் இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்தே வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிற, அதாவது வந்து ஆட்டோகள் ஓடுது, மினி பஸ் ஓடுது, எல்லாம் வந்து வர்த்தக நிலையங்கள் வியாபார தலங்கள் எல்லாம் போகுது. இந்த வகையில் ஒரு பெருவாரியான மக்கள் வந்து கூடியிருக்கிற மிக சிறப்பான திருவண்ணாமலை நகரத்தினுடைய ஒரு சுற்றுலா மையம். இந்த சுற்றுலா மையத்துக்கு அனைவரும் வர வேணும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொண்டு, இந்த சுத்தம் சுகம் என்றது வந்து முக்கியம். சுற்றுலா மையத்தால் வந்து ஒரு அறிவித்தல் ஒன்று விடப்பட்டிருக்கு. இப்பிரதேசம் பொலித்தீன் பிளாஸ்டிக் அற்ற வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இவ்வலயத்தில் பொலித்தீன் பிளாஸ்டிக்கு கழிவுப் பொருட்களை போடுதல் தடை செய்யப்பட்டதுடன் அது தண்டனைக்குரிய குற்றமாக. இங்கே பாருங்கள் உறவுகள் எவ்வளவு இதுகள் கொண்டிருக்கு. அதே மாதிரி பொலித்தீன் பிளாஸ்டிக்கு கண்ணாடி மற்றும் ஏனைய கழிவுப் பொருட்களை உரிய தொட்டிகளில் இடவும். அதே மாதிரி நாம் அனைவரும் இணைந்து இவ்வழகிய கரையோர சூழலை பாதுகாப்போம். கடல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை வந்து இந்த அறிவித்தலை விட்டுருக்கு. இங்கே பார்த்தால் அங்கே எல்லா இடமும் வந்து கழிவுப் பொருட்களை அங்கே கொட்டி தேங்குதுன்றதை நாங்கள் குறிப்பிட்டு கொண்டு, பழைய காலத்தில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சிறிய வயதில் இருக்கைக்கே இப்படி ஒரு ஐயா வந்து தும்பு முட்டாசு விட்டு கொண்டு வருவார். 50 25 கொடுத்தார் வரும். அதே மாதிரி உலகெங்கும் வாழுகிற உறவுகள் வர முடியாதவர்கள் வருகிற பொழுது ஏனையோர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து இப்பிரதேசங்களில் இருக்கிற அழகிய இடங்களை காட்டணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இந்த சிறப்பான பதிவை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.